ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மசாலா எக் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து 1/4 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. 3-4 பச்சை மிளகாயை ஃபைன் சாப் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியை 1 பொடியாக அரிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்தா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆல்ரெடி பூண்டு நான் ஃபைன் சாப் பண்ணி அதிலே சேர்த்துட்டேன். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். ஸோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கலன்னு பரவாயில்ல, இருக்கிற முட்டையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டை சுருண்டு வரணும். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பெப்பர் நம்ம முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்தோன்னா இந்த எக்கோட ஸ்மெல் கொஞ்சம் குறைஞ்சிரும். சாப்பிடும்போது அந்த எக் ஸ்மெல் வராது. அதனால் நான் முட்டை உடச்சி ஊற்றுனதும் பெப்பர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுவேன். ஸோ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு தகுந்த மாதிரி நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரைஸோட முட்டையெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் வேணும்னா இதில் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனியன் வதக்கும் பொழுது நீங்கள் அதோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் சேர்த்தாலும் இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி எக் ரைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து தக்காளி சேர்த்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அண்ட் சிம்பிளாக இது போல் செஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.